ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் சைக்கோ புள்ளி பார்ட் 8 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஸோ ஜங்குக்கு நிறையா சரக்குலாம் வாங்கிட்டு நான் வாங்கி கூட இருக்க போகிறேன் அப்படின்ட்டு வானோட வீட்டுக்கு தான் நேராக வந்துட்டு இருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 8. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ஜங்குக் பாட்டுக்கு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் வாயனுக்கா இங்கே பக்கு பக்குன்னு அடிக்கி அவள் கை காலெலாம் அப்படியே கட்டப்பட்டு இருக்குது, எதுவும் பண்ண முடியல. ஸோ ஜங்குக்கும் வீட்டுக்கு வந்துட்டாப்புல. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அவன் பாட்டுக்கு அப்படியே கதவை திறந்துட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சிட்டு, அதுவும் சைக்கோத்தனமாக சிரிச்சிட்டு கதவை பூட்டிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா வான் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக்கு பார்க்கும்போதே நம்மா சிரிக்க வச்சுருக்காங்க பிள்ளைய. தூங்கும் போது கூட அப்படியே ஸ்லீப்பிங் பிரின்சஸ் மாதிரியே இருக்காளே, நல்லா இருக்கா, சரி இருக்கட்டும். கட்டு கை கட்டை தவிர மீதி எல்லா கட்டையும் அவுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு கால் கட்டெலாம் அவுத்து விட்டாச்சு. கால் கட்டு வாய்க்கட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு கை கட்டை மட்டும் அப்படியே வச்சுருக்கான். அப்படியே வச்சுட்டு வாயனை பார்க்குறான். அப்படியே வான் மேலே ஏறி உட்காந்துட்டு வானோட ட்ரெஸ்ஸை ஒன்று ரிமூவ் பண்ணும்போது தான் வான் என்னடா யாரோ சட்டையை கழட்டுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறா. அப்படியே ஜங்குக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்ததும் என்ன பண்ணுற ஜங்குக்கு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஒழுங்கா இறங்கு, நீ என்ன பண்ணுற, எதுக்கு என் ட்ரெஸ்ஸை கழட்டுற, வீடு வீடு இப்படி பண்ணாத ப்ளீஸ். அப்படி தாண்டி பண்ணுவேன், பண்ணாதன்னா பண்ணாமல் இருந்துட முடியுமா? பாதி கழட்டிட்டேன், இரு இன்னும் 2 பட்டன் நான் கழட்டிடுறேன். இல்லை இல்லை ஜங்குக்கு வேணாம் வேணாம் ப்ளீஸ் வேணாம் விட்டுரு, வேணாம் வேணாம் ப்ளீஸ் வேணாம், கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுரு ப்ளீஸ். நான் இந்த மாதிரி பொண்ணு இல்லை, நீ இந்த மாதிரி பொண்ணு இல்லைடி, எனக்கு தெரியும்டி. ஆனால் அதுக்குன்னு விட முடியுமா? எனக்கு உன் கூட இருக்கணும், அதுக்கு நான் இப்படி பண்ணி தானம்மா ஆகணும். ஆனால் எனக்கு உன் கூட இருக்க வேணாமே, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஆனால் எனக்கு இருக்கே, எனக்கு இருக்குடி. இல்லை ஜங்குக், நான் உன் காலை வேணாம் விழுந்து கேட்குறேன், உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன் ப்ளீஸ். வேணாம், நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் வேணாண்டி. என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கா? நானும் அந்த மாதிரி பெரிய வீட்டு பையன்தான், எனக்கு காசில் ஒன்றும் தேவையில்ல, நீ தாண்டி வேணும். ஜங்குக் வேணாம், இப்படி பண்ணாத ப்ளீஸ், இப்படி பண்ணாத. என் கையை அவுத்து விடு ப்ளீஸ், என் கையை எதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கேன், என் கையை அவுத்து விடு ப்ளீஸ் ஜங்குக், என் கையை அவுத்து விட்ரு, இப்படி பண்ணாத, வேணாம் ப்ளீஸ் ஜங்குக், நான் காலை வேணாம் விழுந்து கெஞ்சுறேன் ஜங்குக், இப்படி மட்டும் பண்ணாத, தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாத. ஏய், நீ உனக்கு கவலைப்படாத சொல்லும், நான் சேஃப்டியாக தான் மூவ் பண்ணுவேன். இதால் நான் எந்த ப்ரெக்னென்ட் ஆகிருக்கணும், என் குழந்தை நீ சுமக்க வேணுமோ அப்படின்லாம் நீ ஃபீல் பண்ணாத. எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவானுங்க, நீ அப்படி பண்ண மாட்டோன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இதை நினச்சோன்னா நீ பயப்பட தேவையில்ல. இல்லை 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 நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன். வேணான்ட்ருக்கேன். நான் எதுக்கு போன் கையை கட்டி போட்டிருக்கேன் தெரியுமா? போன வாட்டி இப்படித்தான் கிஸ் அடிக்கலான்னு பக்கத்தில் வந்தேன், நீ என்ன பண்ண, இந்த ஜாடி எடுத்து மடியில் போட்டு டொப்பக்கடின்னு உடைக்கல, அந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணிடுவேங்கிறதுக்காண்டி தான் சேஃபாக மூவ் பண்ணியிருக்கேன். எப்படி சூப்பராக இருக்குல்ல? அப்போது சேஃபாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவேன், கவலைப்படாத. எனக்கு கோஆப்ரேட் பண்ணனா வலிக்காமல் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்ட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படி கட்டிச்சு கொத்திடுற மாதிரி வலியும் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒழுங்கு மரியாதையா எனக்கு அடங்கி போகிற வழியை பாரு. இல்லை வேணாம், இப்படி பண்ணாத, வேணாம். ஓ, எனர்ஜி லோவாகிட்டுருக்கா, சரி விடு, நான் மேட்ரை முடிச்சிடும் அப்படின்ட்டு வாயனோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டிட்டான். அவனோட ஷர்ட்டையுமே ஃபுல்லாக கழட்டி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ வாயன் வந்து இன்னொரு மட்டும் தான் இருக்கா. வாயனுக்கு எதை வச்சு மறைக்கன்னு வேற தெரில. அவன் வேற அதை ஒரு மாதிரி வெறி பிடிச்ச நாய் மாதிரி அதையே பார்த்துட்ருக்கான். வாயனுக்கு அவன் பார்க்குறத பார்த்தாலே இல்லை, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் பட்டப்பட்டன்னு துடிக்க ஆரம்பிக்குது. பயம் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அவளுக்கு வந்து இதில் ஏற்றுக்கவே முடியல. அவன் இப்படி பார்க்குறது, தன்னை ஒரு மாதிரி அவன் ரசிக்கிறத அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அவனுக்கா அது ஹெவன் ஃபீலாக இருக்குது. அவன் அப்படியே வாங்கிட்ட சொல்கிறான், பார்க்கும்போதே சும்மா மேலே ஏறுதே, உன்னை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? வேணாம் விட்டு, வேணாம் ஜங்குக், வேண்டவே வேணாம். என்ன வேணான்றா? என்ன வேணான்றா? எனக்கு வேணும்டி, எனக்கு வேணுன்றல. இப்போ நீ இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டேன் பொண்ண? ஒன்றும் பண்ணலையேடி, பண்ணுறதுக்குள்ளே என்ன டைலாக்லாம் பேசுகிற? அப்போ ஈவல் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு போலையே.
வேணாம் வேணாம் ஜங்குக், நீ வேண்டாங்கன்னா சொல்லும்போது தாண்டி எனக்கு வேணும் வேணும்னு தோணுது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வாயனை அப்படியே பேச விடாமல் கிஸ் பண்ணேன். வாயனா கெட்டது துடிக்கிறான் அவன், விட்டுற மாதிரியே இல்லை. அப்படியே வாயனோட இன்னரையுமே சேர்த்து கழட்டி போட்டுட்டு அப்படியே அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு கழுத்துக்கீழே அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். வாயனுக்கு பெயினா அப்படியே ஒரு மாதிரி அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவன் பாட்டுக்கு அவனோட பாடி ஃபுல்லாக அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஒரு மாதிரி ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கெல்லாம் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் தான் பாடியை தொடுறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருக்கே தவிர்த்து அதை அவளால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. ஆனால் ஜங்குக் சும்மா இல்லாமல் அவளோட ஸ்கர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்றான். வாயனுக்கா இதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக அவள் சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. நீ என்ன தான் பண்ணாத சொல்லிட்டு இருந்தாலும் மேலே மொத்தமாக பண்ணியாச்சு. இப்போ கீழே போகலாமா? இல்லை ஜங்குக் வேணாம், ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு ப்ளீஸ். வேணாம், பண்ணாத இதை பண்ணாத, ப்ளீஸ் பண்ணாத, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறத தயவு செஞ்சு பண்ணிடாத. பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன்டி, இதை கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே இன்சைட் பண்ணுற மாதிரி போயிட்டான். அதுக்கு முன்னாடி அவன் பாட்டுக்கு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணேன். அவனுக்கு அவ்வளோதான் வலியில் மூச்செல்லாம் அடைக்க அவளால் சுத்தமாக இதை ஏற்றுக்கவே முடியல. பண்ணாத ஜங்குக், நான் திருப்பி கேட்குறேன், ப்ளீஸ் ஜங்குக் விட்டுரு ஜங்குக் ப்ளீஸ், நான் காலில் வேணா விழுந்து கெஞ்சுறேன், விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். நீ என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுறதுல என்னடி இருக்குது? என்ன பண்ணுறதுலாடி ஃபன் இருக்குது? அங்கே பாரு, பார்க்க செம்ம ஃபிகராக இருக்கு. அவ கூட சும்மா இப்படி இருந்தால் தானே என்ன கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் ஆகும். அப்படி இருக்க வேணாமா? இருக்கணும்ல அப்படின்ட்டு அவள இன்சைட் பண்ணிட்டான். இன்சைட் பண்ண ஒரு நிமிஷத்துலேயே வாயனுக்கு அவளை தான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டில் அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்குது. மூச்சு அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி ஒரு மாதிரி செத்த போன மாதிரி ஆகிட்டா. எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. இவ்வளோ நேரம் விடு ஜங்குக் சொல்லிட்டு இருந்தவ அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாகிட்டா. அமைதியாகி அப்படியே படுத்துட்டா. ஜங்குக் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படி இருக்கா அப்படின்ட்டுலாம் அவனுக்கு மைண்ட் இல்லை. அவனுக்கு சும்மா ஹெவன் ஃபீலாக இருக்குது. அவன் பாட்டுக்கு கன்டினியூஸாக பண்ணும்போது தான் யாரோ காலிங் பெல்லை விடாமல் ரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கே யாராது பார்த்தா விட்டுருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்ட்டு அவன் சொன்னால் டவலை கட்டிட்டு அப்படியே எட்டி பார்த்தா சித்திக்காரி தான். அப்படியே கேங்கோட வந்திருக்காங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது. என்ன போனவங்க திருப்பி வந்துட்டாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணனே அவனுக்கு தெரில. அப்படியே வாயனுக்கு கடுக்கடான்னு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே மாட்டி விட்றான். அதுவும் அவளுக்கு இன்னரெலாம் போட்டுல சும்மா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அவன் வந்து அந்த வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து ஜன்னலையாக ஏறி குதிச்சு அப்படியே வெளில வரான். பார்த்தா ஜிம்மின்னு எல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. இவன் இந்த டவலோட வரதை பார்த்துட்டு என்ன மச்சான் இப்படி வர அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே சித்தியெல்லாம் காலிங் பெல் ரிங் பண்ணி பார்த்தாங்க. ஓப்பன் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க பாட்டுக்கு கீயை போட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வாய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் நல்லா பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிருக்க மாதிரி தான் கண்ணை மூடி இருந்திருப்பா. ஸோ சித்தியும் பார்த்துட்டு வாயின் தூங்கிட்டு இருக்கா போல் அப்படின்ட்டு பாடி எடுத்து 2 பேரை வாயனுக்கு காவலுக்கு இங்கே இருங்க. ஏன்னா நான் அப்போதே பார்த்தா ஒரு பைக்கு இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஏதோ சரியில்லை, தப்பாக இருக்குது. வாட்ச்மேன் கூட சொன்னார், அடிக்கடி இங்கே ஒரு பையன் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கான்னு. அவன் சீரியல் கில்லராக கூட இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், பாடி ஆர்ட்ஸ் நீங்கள் எல்லாம் இருங்க அப்படின்ட்டு சுற்றி அவங்களை நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வானை பார்க்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. எங்கே ஜங்குக்கா அப்படியே வேகமாக சந்தில் நின்று ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு வெறி ஆகுது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. அது எப்பட்றா அப்போ தான் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே வந்து அவன் சித்திக்கார் இருக்காளே எனக்கு வர்ற கோத்துக்கு விட்றா மச்சான், எல்லாமே கொண்டு வந்துடுறேன். டே என்னடா பண்ணிகிட்ருக்க? தேவலாம் பிரச்சனை வேண்டாம். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு என்னாவும் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படிடா நான் அப்போ தான்டா பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டாடா. நான் திருப்பி போகணும். எனக்கு இப்போ வாயின் முழுசாக வேணும். எனக்கு ஏறிச்சு. இப்போ வாயின் வேணும். டே மச்சான் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. வாயெல்லாம் இப்போ பாரு எத்தனை பாடியார் சுற்றி நின்றுட்டுருக்காங்கன்னு. போக முடியாதுடா. படுற வழக்குன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாயின் இப்போ வேணும், எனக்கு வேணும். நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன்டா. அதுக்குள்ளே வந்துட்டாடா. எனக்கு மூடெல்லாம் எனக்கு இறங்கவே இல்லை, ஏறிட்டு தான் இருக்குது. எனக்கு இப்போ வாயின் வேணும். வாயினை நான் முடிச்சே ஆகணும். வாயின் வேணும். என்ன பண்ண முடியாதுக்கு? நீ ஜன்னலே எகிரி குடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாடியாக நின்றுட்டுருக்கான். அங்கிட்ட ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். மொத்தம் வாயின் வீட்டை சுற்றியே 10-15 பேர் இருக்கானுங்க. நம்மளால் ஒன்றும் பண்ணி கிளிக்க முடியாதுடா.
வான் என்ன நிலமையில இருக்கான்னு தெரியாது. அவள் கை கட்ட வேற அவுத்துட்டு வந்திருக்க. அவள் என்ன சொல்ல போகிறா, அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சி நாங்கள் பதவிட்டு இருந்தா, நீ என்னடா வான் வேணும்னு திருப்பி திருப்பி அதே சொல்லிகிட்டு இருக்க. அதை சொல்கிறல, எனக்கு வான் வேணும்டா, எனக்கு வான் வேணும். அது எப்படி நான் பாதிலே விட்டுறது, என்னால் முடியாது. சங்கு சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே சங்குக்கு அங்கேருந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் வரவே மாட்டேங்கிறான். வான் வேணும்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அமுத்தி பிடிச்சி அங்கேருந்து ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறதுக்குள்ள அவனுங்களுக்கு போதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் அப்படியே வானை காட்டினா அப்படியே எந்திக்கிறா. பெட்ஷீட் அப்படியே விளக்கிட்டு பார்க்குறா. அவள் கோலத்தை அவளால் கண்ணாடியை பார்க்குறா. சத்தியமாக ஏற்றுக்க முடியல. அவளுக்கு அப்படியே ஒரு கோவம் வருது பாருங்க. அப்படியே அந்த கோவத்தில் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. அவள் கத்துறது வீட்டுக்குள்ளே இருக்க பாட்டில்ஸ்க்கு யாருக்கும் கேட்கல. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் வெளியில் தான் இருக்காங்க. பட் வான் வந்து ரூம்குள்ளே தானே அப்படி கத்திட்டு இருக்கா. வேகமாக பாத்ரூமுக்கு போகிறா. பாத்ரூமுக்கு போய் ஒரு ப்ரெஷ் எடுத்து உடம்ப போட்டு தேன்னு தேய்க்கிறா. அவள் தேய்க்கிறதுலே உடம்பு அவ்வளோ ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அப்படியே கண்ணை மூடுறா. 3 நாள் ஜங்குக்கு அங்கங்கே தொட்டதான் ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக வேறு அவன் மேக் அவுட் பண்ணியிருப்பாள். அது வேறு அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் அப்படியே விரைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு அவளுக்கு. அப்படியே அவளால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு யோசிக்கிறா. இருந்தாலும் அவளுக்குள்ளே அந்த ஈவில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி கோவம் வருது அவளுக்கு. அந்த கோவத்தில் அவளுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அவளே காயப்படுத்திக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ப்ரெஷ்ஷை போட்டு உடம்புலாம் தேன்னு தேய்ச்சிட்டு, எதுக்கு அவன் என்னை தொட்டான், நான் தான் வேண்டான்னு சொன்னல, எதுக்கு அவன் என்னை தொட்டான், அவனை தொட்டிருக்கக்கூடாது, அவனை தொட்டிருக்கக்கூடாது, அவனை தொட்டிருக்கக்கூடாது, என்னை டச் பண்ணிட்டான்ல, என்னை பண்ணிட்டான்ல, ஏன் சொக்குக்கு இப்படி பண்ணேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிட்ருக்கா. தேய்ச்சிட்டே பாத்டப்லேருந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பெட்டை பார்க்குறான். அந்த பெட்டை பார்க்கும்போது அந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது போல். அப்படியே அந்த ரூம் அப்படியே பர்மனெண்ட்டாக லாக் பண்ணிட்டு வேறு ரூமுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு அவள் கிளம்பி போகவே இல்லை. ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகி இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கா. சித்தி அப்படியே காலைல வராங்க. வந்து பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் வாங்கினாங்க. மேம் வந்து ரூமில் தான் இருக்காங்க. எந்த ரூம்? இந்த ரூமில் இல்லை, என்னாச்சும் தெரில, நைட்டு மேம் வந்து அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்படியா? ஆமாம் மேம். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கும் வெளிலே சேஃபாக இருங்க. யாராவது வராங்களான்னு பாருங்கள். நைட்டெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிங்களா, யாராவது வந்தாங்களா? இல்லை மேம், அப்படி யாரும் வரல. நல்லதுதான் அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வாயின் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி படுத்துகிட்டே தான் இருக்குது. அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவள் மைண்டே இல்லை. அவள் எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கா. பாடுக்கு ஒரு மாதிரி ஜடம் மாதிரி படுத்துட்ருக்க. சித்தி வந்து வான் வான் சொல்லுங்கள், எந்திரிம்மா, ஸ்கூல் போக வேண்டாம்மா. இல்லை, நான் ஸ்கூல் போகலை. எதுக்கு, உடம்பு சரியில்லையா? இல்லை. ஓ, ஓகே 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 எனக்கு புரியுது. நேற்று நடந்த ப்ராப்ளமால் மூட் அப்செட் ஆகிட்டியா? ஸ்கூலுக்கு போக வேண்டாம் டிசைட் பண்ணிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நடந்ததுக்காக நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப தப்பு. ஏன்னா நீ ஸ்கூலுக்கு போகலான்னு வச்சுக்கோயேன், எல்லோரும் ஒன்று தான் தப்பாக பேசுவாங்க. ஸோ எந்திரி, கிளம்பு, ஸ்கூலுக்கு போ. இல்லை சித்தி, நான் போகல, நான் சொல்கிறேன்ல. போம்மா போ, ஒன்றும் இல்லை. நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து ரெடி பண்ணி பேக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நீ டின்னர் சாப்பிட்லன்னு பாடியார் சொன்னால் நான் வாங்கி கொடுக்க சொன்னேன், நீ வேண்டான்னு சொல்லிட்டியாம்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நானே உனக்கு மேக் பண்ணி தரேன். சித்தி சமைச்சா உனக்கு பிடிக்கும்ல. ஸோ போய் ரெடியாக அப்படின்ட்டு வானை ரெஸ்ட் ரூம்குள்ளே விட்டுட்டு அவங்களும் ஃபுட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வானும் அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்கார்றா. அவள் எதுவுமே பேசலாம், அமைதியாக உட்காந்துருக்கா. ஸோ சித்தியும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வானும் சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கும் காரில் அப்படியே பாடியோட தான் வந்து ட்ராப் பண்ணுறாப்புல. வான் அப்படியே இறங்கி வரா. இதுக்கு முன்னால வான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வான் வந்தாலும் எப்படி தள்ளி நடக்கிறாங்க. ஏன்னா வான் தெரிஞ்சு போச்சு அவள் லீ ஃபேமிலி சேர்ந்தவா அப்படின்ட்டு. ஸோ லீ ஃபேமிலி எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்ட்டு தெரியும். சுற்றி அவ்வளோ பாடியார்ட்ஸ் வந்திருக்கும் போது தெரிஞ்சு போச்சு வான் வந்து கொஞ்சம் பெரிய எடுத்து பொண்ணு அப்படின்றதுனால எல்லாருமே வானை பார்த்து கொஞ்சம் லைட்டாக பயப்படுறாங்க. கொஞ்சம் மரியாதையும் அப்படியே வளர்ந்துருது. ஆனால் வானுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவள் பாட்டுக்கு நேரம் அவள் பிளேஸில் போய் உட்காடுறா. இப்போ தான் ஜங்குக்கு அப்படியே பைக்கில் மாசாக ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். வாசலில் அவ்வளோ பாடியார்ட்ஸ் நிற்கும் போதே தெரியுது வானோட பாடியார்ட்ஸ் தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படல. அவன் அப்படியே நேராக வாயனை பார்க்க தான் அப்படியே துடிச்சு பிடிச்சி ஓடி வரான். ஜிமன் பார்க்குறான். எங்கடா போகிறான்? இறங்க போவான், வாயனை பார்க்க தான் ஓடுறான். டே சரியில்லடா, நேற்றே அந்த பொண்ணை ரொம்ப படாத பாடு படுத்திருக்கான்னு தெரியுது. இப்போயும் அந்த பிள்ளை தான் பார்க்க போகிறானா? ஜங்குக்கு வர கொஞ்சம் மோசமாக தான் ட்ரை பண்ணுறான். விடு, நம்ம சொன்னாலும் கண்டுக்க மாட்டான். விடுறா, அவன் அதான் பண்ணிட்டு போகிறான். நம்ம என்ன இதுக்கு முன்னாடி பண்ணாத, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்கோம். டே அதுங்களாம் மோசமான பொண்ணுங்கடா, இவன் நல்ல பொண்ணுடா வாயன், விட்றா அப்படின்ட்டு தேங்கோட சொல்லிட்டான். ஜிம்னாலும் எதுவும் பேச முடியல, அவனும் விட்டுட்டான். ஸோ
அவன் பாட்டுக்கு அமைதியாக பெஞ்சில் படுத்துட்ருக்கா. சங்குக்கு அப்படியே அவளுக்கு நேரா வந்து உட்காந்துட்டு, அவளே மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு தெரில அவன் வந்து பார்க்குறான் அப்படிங்கிறது. அவள் பாட்டுக்கு படுத்திருக்கா. ஸோ அப்படியே ஜங்குக்கு அவனோட தலைமுடியில லேசாக தான் கை வைக்கிறான். அவன் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி ஒரு மாதிரி பதட்டமாக எந்திரிச்சு, "இங்க என்ன பண்ணுற? இங்க என்ன பண்ணுற?" "ஏ ரிலாக்ஸ் பேபி, நான் தான் ஜங்குக். வெளில போ, வெளியில் போ." "என்னடி வெளில போன்ற? ஆ எப்பவுமே சாஃப்டாக க்யூட்டாக பேசுவியே, அந்த மாதிரி பேசு. இங்கேருந்து வெளில போ. உன்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து வெளில போயிரு." "ஏன்டி? ஏன் ஏன் வெளில போகணும்? நீ வா, 2 பேர் சேர்ந்து போகலாம்." "வேணாம், போயிரு, இங்கேருந்து போயிரு. உன்னை பார்த்தாலே நேற்று நைட் நடந்ததான் ஞாபகம் வருதா? ஆ உண்மையாக எனக்கு அதான் ஞாபகம் வருது. அப்படியே கண்ணை மூடுறா, அதான் ஞாபகம் வருது." அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி அப்படியே காதை புத்திட்டு அப்படியே குனிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கா. ஆனால் ஜங்குக்கு தான் இன்னும் ஃபீல் ஆகலையே. ஸோ அதனால் அவன் சொல்கிறான், "ஏடி நேற்று நான் விட்ட உடனே எடுத்துட்டேனா, எனக்கு அதனால் ஒரு மாதிரியாகவே இருக்குது. பீடி ரூம் மாதிரியா முழுசாக முடிச்சிடலாம். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லைனா அவ்வளோதான். சிங்கம் மாதிரி சொல்லிட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்காக இங்கேருந்து போயிடு." "என்ன பண்ணிடுவ அப்படி? என்னடி பண்ணிடுவ? காமெடி பண்ணுறியா? ஒழுங்காக என் கூட வா, ஒழுங்காக என் கூட வந்துடு." அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அவ்வளோதான். ஒரு கட்டத்தில் கோவத்தை அடக்கவே முடியல. எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடும் போது, பாடி கூட விளையாடும் போது சும்மா இருப்பாங்களா? ஒரு கோவம் தன்னாலே எலும்பும்ல, அதே மாதிரி தான் வானுக்கு எலும்புது. அது ஈவில் கிடையாது, ஒரு கோவம் தான். ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்குக்கோட கன்னத்திலே பலான்னு அரைஞ்சிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவன் வானோட முடிவு பிடிச்சிடுது. "என்னடி இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு கோவத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி மறந்து ஜங்குக்கோட மூஞ்சிலேயே அப்படியே எச்சு துப்பி, "ஒழுங்காக அங்கேருந்து போயிடு. உன்ன மாதிரி ஒரு மோசமான ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை." அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா எல்லோரும் இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அவள் ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டா. அப்படியே ஜங்குக்கு இங்கே மூஞ்சை தொடச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். மொத்த ஸ்கூலுமே இவங்கள தான் எட்டி பார்க்குது. இது பார்த்தா அதுக்குன்னு சில பசங்க பொண்ணுங்கள்லாம் ஜங்குக்கு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. "என்னடா இவன் பொண்ணுக்கிட்ட போய் இப்படி அசிங்கம் வாங்கிட்டான்னு?" சிரிக்கிறாங்க. ஜிம்முனி விகிதை பார்த்துட்டு, "போச்சடா, சும்மாவே வெறி பிடிச்சிடுவான். இதில் அவள் வேற தூண்டி விட்டு போயிருக்கா. இதுக்கடுத்து அவனை நம்மளால் காப்பாற்ற முடியாது." அப்படின்னு தான் 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்கானுங்க. சொன்ன மாதிரியே ஜங்குக்கு வெறி அப்படியே அவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு ஏறிடுச்சு. முடிவு பண்ணிட்டான், வாயனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். அதுவும் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு. ஜிம்முன்னு தான் வந்து பூட்டிக்கிறான். ஜிம்முனே தள்ளி விட்டுட்டான். பாட்டுக்கு வெறி பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கான். இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் டாட்டா, see you later, bye.